ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. எங்க போயிருப்பான்? வீட்ல இல்ல போல. என்ன சார் அவங்க வீட்ல யாரும் இல்லையா? அட வாங்க மாப்ள, வா மக்களே. ஒருவேளை இன்னைக்கு எங்கேயாவது போயிட்டானோ? வாங்க மாப்ள, என்ன அங்கே நின்னுட்டியா? இல்லமாமா, இங்கதான் வந்தோம். எப்ப பார்த்தாலும் வீடே கலக்கலான்னு இருக்குமா? இன்னைக்கு அணக்கமே இல்லாம இருந்தது, அதான் கேட்டுட்டு இருந்தேன் உங்க வீட்ல யாரும் இல்லையா அப்படின்னு. அதுக்குள்ள வந்துட்டியா? வியான் வேற உறங்கிட்டு இருக்கான், இல்லன்னா அவனுக்கு சத்த கேட்கும். ரோசு எப்படி இருக்குதியா? எனக்கு என்ன மகா, நான் நல்லா இருக்கேன். எனதனும் யாரையோ தீவிரமா தேடிக்கிட்டு இருக்க போல. என்னம்மா, அம்மா உனக்கிட்ட தான் பேசியாவா? அம்மா பேசினதே கேட்காத அளவுக்கு என்னத்த யோசிச்சுட்டு நிக்கா? ஏய், உன்கிட்ட தானே பேசிட்டு நிக்காவா? யார தேடிட்டு நிக்கா? அது அண்ணே, யாரையும் தேடல. ஆள் இங்கதான் நிக்குதே. ஆனா கண்ணு யாரையோ தேடிய மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் நிக்கேன். என்ன மாப்ள அப்படியே நிக்குதியா? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். திடீர்னு வந்திருக்குதியா, ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஒண்ணும் இல்லப்பா, நம்ம தனுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காவெல்லாம். ஆமா, பூ வச்சாச்சு. இனிமே கல்யாண வேலையில எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதுதானே? ஆமா மாமா, அதுக்கு தான் வந்திருக்கோம். இன்விடேஷன் ரெடி பண்ணணும்ல. ஆமா, முத வேலை அதுதானே. அதான் இன்விடேஷனுக்கு கொடுக்க போற இடம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சவியதான். அதான் அண்ணனே கூட்டிட்டு போலான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். உங்க அண்ணனை கூட்டிட்டு போனா முன்னமே அவனுக்கு போன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். எடுத்தப்பன்னு வந்தனா அவன் வீட்ல இருக்க போறான். ஏன் மாமா, அர்ஜுன் வீட்ல இல்லையா? இவன் இங்க இருந்து பறந்துட்டு வரான். அர்ஜுன வீட்ல உள்ள போல தெரியலையே மாப்ள. திருநெல்வேலி வரைக்கும் போனான். தியா வீட்ல தான் இருக்கா. நான் தியா வேணா கூப்பிடுங்க. என்னமோ கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் வந்துருவான். வந்ததுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்து போங்க. உங்க மவன் எல்லாம் இப்ப வரமாட்டான். திருநெல்வேலிக்கு நேரத்துக்கே போனா. இந்த நேரத்துல வருவேன்னு சொல்லிட்டு தானே போனான். பால நேரம் தான், ஒரு போன் பண்ணாலே எங்க இருக்கான்னு சொல்ல போறான். என்னதா பாத்துக்கிட்டே நிக்கிறியா? உங்க பேரன் திருநெல்வேலிக்கு போயிருக்கானா இல்லனா பூ தொடுக்க போயிருக்கானா? பூ தொடுக்கவா? ரோஸ் அண்ணன் எங்க பூ தொடுக்க போவான்? பூ தொடுக்கவான்னு கேட்காத. ஓ போறக்கா. உங்க மொபைல் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. வந்துட்டானா? ஏழையா இருக்கான். உங்க மொத பொண்டாட்டிக்கு மொபன் தானே. இவளுக்கு இவள எல்லாரும் ஸ்ரீனிவாசனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லலாம். நல்ல குளு குளுன்னு இருக்கும் போலயே. எங்க போயிருக்கான்னு சொல்லு. உங்க மொத பொண்டாட்டிக்கு மொபைல் வந்தான். வந்துட்டு பியாய் பிடிச்சது போல ஆடினான். அவன் போக்குல வந்தான், கத்துனா சத்தம் போட்டான். அது பிறகு இப்ப வரன் மாப்பிளைக்கு வீட்டுக்கு போர் தொடுக்கிறதுக்கு போயிருக்கான். அங்கயா? ஓ, பிள்ளை பார்க்க போனானா? நான் தான் சொல்லல, உங்க மொபைல் கத்திக்கிட்டு போன போக்க பார்த்தான். மாப்பிளை கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் போயிருப்பான் போல. அதான் சொல்லம்ல உங்க மொபைல் போர் தொடுக்க போயிருக்கான் அப்படின்னு. இவன் ஒருத்தி கிறுக்கு மாதிரி பேசுவான். அங்கேயா போயிருக்கான்? ஏன் எங்க? எப்பா மொத உங்க மொபைல் வந்தான். வந்து எல்லார்கிட்டே நல்லா தான் பேசி சிரிச்சு எடுத்து இருந்தான். பொண்டாட்டியை பாக்கிறதுக்கு மேல போனான். மேல போனவன் சீறிக்கிட்டு வந்தா அம்மா என்ன எல்லாம் எல்லோல கண்ணுல காண விட மாட்டானா? ஆமா, நீ அவனை கண்ணுல காண விட்டியனா சரிதான். எங்கன்னா சும்மா என் போக்குல தான் நின்னேன். எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வந்தது. எல்லா பிரச்சனைக்கு நீ தான் காரணம். அவனுக்கு கதையை முடிச்சுக்கிட்டு உனக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஆடிட்டு போறான். இங்க பாருங்க, உங்க மொவனுக்கு நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் பாட்டுக்கு போயிருக்கேன். அவன பல தடவை சொல்லிட்டான், பெயிரு பெயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஒவ்வொரு பிரச்சனையிலயும் அவன் சொல்லிக்கிட்டு தானே இருக்கான். வீட்டை விட்டு போயிருங்க, வீட்டை விட்டு போயிருங்கானு. போறியாக்கா? என்னமோ நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பிடிச்சு வச்சிருக்க மாதிரியே சொல்ல. தியா எங்க? உங்க மூத்த மோனுக்கு பிறத்தால கவினு போனான். அவிய ரெண்டு பேருக்கு பிறத்தால ஆட்டோ பிடிச்சு உங்க மரமாவ போனான். ஆக மொத்தம் வருண் மாப்பிள்ளை கிட்ட யுத்தம் நடத்துறதுக்கு தான் போயிருக்கான் உங்க மவன். ஆமாம், வருண் மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்காவா? ஆனா என்னத்துக்கு போனான்னு தெரியாது. என்னமோ கோவப்பட்டுக்கிட்டு போன மாதிரி தான் இருந்தது. சரி மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் நீங்க சாரா ரூம்ல போய் இருங்க. நான் போன் பண்ணி கேட்டுட்டு சொல்லியேன். போன் பண்ணி கேட்டுட்டு சொல்லுங்க மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, வரதுக்கு லேட் ஆவனா நீங்களே போயிட்டு வந்துருங்க. இல்ல மாமா, அது சரிப்பட்டு வராது. அர்ஜுனுக்கு தெரிஞ்ச இடம் வேற. வரதுக்கு லேட் ஆவனா நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அது பிறகு அர்ஜுனுக்கு டைம் இருக்கும் போது போலாம். அப்படியா? சரி, நீங்க உள்ள போங்க. நான் போன் பண்ணி கேட்டேன். ஒன்னும் தேவையில்ல. தா உங்க மவன் சீரிக்கிட்டு உள்ள வாரான் இல்ல. மாப்பிள்ள அர்ஜுனே வந்துட்டான். இங்க பாருங்க. என்ன உனக்கு? வெக்கம் கெட்டவன் இங்க பாருங்கன்னு சொன்ன உடனே அவளை பாக்கான். இந்த மூஞ்சியெல்லாம் எப்படிதான் பாக்கானோ? என்ன கேளுங்க. கேளுங்கன்னா என்னது கேக்குறதுக்கு? உங்க மொபைல் எதுக்கு எனக்கிட்ட சீரிட்டு போனான்? அவன் எதுக்கு என்னட்ட சீரிட்டு போனான்னு எனக்கு பதில் தெரியணும். நீ அதுக்கு திருநெல்வேலிக்கு போனான். அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது திமிர்த்தனத்தை காட்டியிருப்பான். அவன் வந்தோடனே அழுதுருப்பா. பொண்டாட்டி கொண்டா தட்டி கேட்கவே நல்ல புருஷன் தான். ஆமா, உங்க மருமோளை சீண்டிட்டு இருக்கதானே எனக்கு வேலை. அவன் போனதுல இருந்து ஒரு தடவை செம்மையா உங்க மருமோளை நான் பாத்துருப்பானு எனக்கு தெரியல. சும்மா இருந்த எனக்கிட்டயாக கத்திட்டு போயிருக்கான். இப்ப எனக்காண்டி உங்க மோகனு கிட்ட வந்து கேட்க போறீங்களா இல்லையா? நம்ம ஒரு வேலைக்கு வந்தா இங்க வேற ஏதோ பஞ்சாயத்து போலயே. அவனாச்சு நீ ஆச்சு. உனக்காண்டியில அவனுக்கிட்ட சட்டை போட முடியாது என்னால. அவன் சீரிக்கிட்டு போயிருக்கானா கண்டிப்பா நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப. அப்ப எனக்காண்டி வந்து பேச மாட்டியா? இந்த பையன் இவன் என்ன நியாத்துக்க கட்டிட்டு வந்தான். நியாத்து கட்டிக்கிட்டு வந்த புது பண்ணு போல. எனக்காண்டி பேசுங்க, எனக்காண்டி கேளுங்கன்னு சொல்ல. என் பொண்டாட்டி எதுக்கு திட்டிட்டு போனான்னு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன்.
சரி உங்க மௌனுக்கிட்ட நானே கேட்கேன். செமத்தியா கொடுத்து விட்டானா அண்ணே. அர்ஜுன் நில்லு ஒரு நிமிஷம், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. அண்ணே, அஞ்சுக்கா வீட்டுக்கு போனியல, என்னாச்சு? அதான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம், மொத அவரு உள்ள போட்டோம். இங்க பாருடி, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது பாத்துக்கா. அர்ஜுனு, உன் பாட்டி யாரும் உன் அப்பன் காரணம் என்னன்னா, நீ வீட்டுல இல்லாத நேரத்துல நான் உன் பொண்டாட்டி என்னமோ சொல்லிட்டேன், அந்த கோவத்துலதான் நீ என்கிட்ட சீறிட்டு போனேன்னு சொல்லியாவ. இப்ப வீட்டுல உள்ள அவ்வளவு பேரை நிக்காவ, எனக்கிட்ட எதுக்கு சீறிக்கிட்டு போனேன்னு எனக்கு பதில் தெரியணும். அதான் அப்புறமா பேசலாம்னு சொல்லிடலாம், நீங்க உள்ள விடுங்க மொத அவரை. உன் புருஷன் எதுக்கு என்கிட்ட கத்திட்டு போனான்னு எனக்கு தெரியணும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ என்ன தப்பு செஞ்சேனா காக்கா? நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு தெரியாது? அர்ஜுன் கழுத்து விடுங்க. இது சம்பவம். லூசு, இரு நல்லா இருக்கலாம், சீன் மிஸ் ஆயிர போகுது. அப்படியே போட்டு தள்ளிட்டாருன்னா நல்லா இருக்கும். லூசு இன்சா. அட, எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி அங்கேயும் இங்க வந்திருக்கியலா? யாரும் கட்டவளை, அங்க அண்ணன் என்னன்னா சித்திக்கு கழுத்து பிடிச்சிட்டு நிக்கா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்க. இரு, அந்தால போட்டுன்னு போயிட்டுனா நல்லா இருக்கவளா? நீ என்ன இப்படி எல்லாம் இறங்கிட்ட? எப்படியும் அத்தான நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். எந்த அத்தான? கவின் அத்தான? உன் மனசுல இப்படி எல்லாம் ஆசை இருக்கா? அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. ஹலோ, நீங்க போலீஸா இருக்கலாம், ஏன் அத்தானே ஏன் முன்ன வச்சு தப்பா பேசினா ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு, பாத்துக்கிடுங்க. மொத என் கேள்விக்கு பதில் சொல்லு, நீ எப்ப எப்படி இறங்குன? எப்படியும் தம்பி என்னதான் கல்யாணம் பண்ண போறாரு. இது எனக்கு மாமியார் ஆக முன்னாடியே மாமியார் ஆயிட்டு இருக்கு. இனிமே மாமியார் ஆனதுக்கு பிறகு இதுக்கு ஆட்டம் ஓவர் ஆட்டமா இருக்கல, அதான் இப்பே பேச்சாந்துட்டான், எனக்கு நிம்மதி இல்ல. எல்லாம் ஒரு விதமான சுயநலம் தான். அது சரி. அர்ஜுன் மொத அவில இறக்கி விடுங்க. அதான் சாரா வீட்டுக்காரரே சொல்லியார்ல, விட அர்ஜுன். என்ன கேட்டா? நீ என்ன தப்பு செஞ்சேனா கேட்டா? நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு தெரியாது? அர்ஜுன் விடுங்க அவியல மொத. இந்த தியாக்காக்கு வேற வேலையே இல்ல. அத்தடியாத்தா கொலை வரையில நிக்காம போலயே. இந்த தியா பண்ண சொல்லணும், இவ விட்டுருந்தாலும் இந்நேரத்துக்கு போட்டு தள்ளி இருப்பான். இந்த கவின பையன் என்ன கெட்டினவன், இந்த துளசி பண்ணி எல்லாரும் கல்லு போல நிக்காவன். ஒரு வார்த்தை எங்க அம்மா விடுங்கன்னு சொல்லுதோளா? ஐயோ சாரா, உன் வீட்டுக்காரர் என்ன பாத்துக்கிட்டே நிக்காரு? சித்தி, உன் வீட்டுக்காரர் போலீஸ் தானே, பாத்துக்கிட்டே நிக்காரு. எந்த தப்ப செய்யாத என்ன கழுத்தை பிடிச்சு நறுக்கி கொல்ல பாக்காங்க, இவனை பிடிச்சு ஜெயில போடாம பாத்துக்கிட்டு நிக்காரு. உன் புருஷன் நல்ல போலீஸா? எங்கயா தப்பு நடந்ததுன்னா பிடிச்சு ஜெயில போடணும், அதுதானே போலீஸுக்கு வேலை. இந்த தியாக்கா மட்டும் தடுக்கலனா இத இந்நேரத்துக்கு அத்தான் போட்டு தள்ளி இருப்பாரு. என்ன போலீஸ் உன்னை பார்த்து பயந்துட்டு நிக்குதுன்னு தானே நினைக்க? உன்னை இதோட விட்டுக்க கூடாது. அர்ஜுன், அர்ஜுன், இதுக்கு மேல உன்னை நான் விட்டு வச்சேன்னா நான் எல்லாம் மனுஷனே இல்ல. அண்ணே, இந்த கவினை புரிய அவர மொத. நான் பெத்ததுக்கு இப்பயாவது என் மேல இல்ல பாசம் வந்ததே. என்ன கவின உங்க அம்மாக்கு மேல ரொம்ப பாசம் போல. என்ன என் பேட்சுக்கு எந்த சேதாரமா ஆகாம பாத்துக்கான். இவன் ஒருத்தன், இவெல்லாம் என் வயத்துல பிறந்த மாதிரியா பேசான். அர்ஜுன் அர்ஜுன், இனிமே வாயை திறக்க மாட்டேன். இந்த முறை மிஸ் ஆயிட்டு. அத்தா மட்டும் இந்த பொம்பளைய போட்டு தள்ளிச்சுனா அத்தானுக்காண்டி நான் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன். தப்பிச்சிட்டாளே. இல்ல கவின, எல்லாருமே வருண் மாப்பிளைக்கு வீட்டுக்கு தானே போனியா? ஆமாப்பா. அர்ஜுன் இவ்வளவு கோவப்படிய மாதிரி அங்க என்ன நடந்தது? அதப்பா அத்தான் வீட்டுல ஒரு பொண்ணு நின்னாவைலாம், அதான் சாரு. ஆமா, அந்த பொண்ணு அத்தான் அவிய மாமாக்கு கூட அனுப்பி வச்சுட்டாரு போல. அவ மாமக்காரனாலதான் அவளுக்கு ஏதோ பிரச்சனை நீங்க நின்னா, அப்படிதான் எனக்கு மாப்பிள்ள சொன்ன மாதிரி இருந்து. அது பிறகு அவன் கூட மாப்பிள்ள எதுக்கு அனுப்பி வச்சாரு? அதான் அப்பா தெரியல, அதான் அண்ணன் கோவப்படுத்து. அதுக்கு வருண் மாப்பிள்ளை கிட்ட கோவப்படுறதுக்கே இவருக்கு எந்த உரிமையும் இல்ல, எனக்கிட்ட எதுக்கு சீறிட்டு வரான்? நீ மட்டும் நல்லவளா இருந்திருத்தியானா இன்னைக்கு அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், அவ சந்தோஷமா இருந்திருப்பா. கேட்டியா எல்லாம்? உங்க மூத்த பொண்டாட்டிக்கு மொவன் பேசியதை கேட்டியா எல்லாம்? உங்க மொவனை பொறுத்த வரைக்கும் ஊர் உலகத்துல எவ வாழ்க்கை வீணா போனாலும் அதுக்கு காரணம் நான் தான். அவ வாழ்க்கையில நீ எதுவும் பண்ணல. நீ எனக்கிட்ட சீறி பாய்ச்சத நீ செய்யதெல்லாம் நியாயம் இல்ல. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆக நீ எதுவும் பண்ணல, அந்த பொண்ணு உனக்கு தெரியாது. நீ தங்கம், நீ எந்த தப்ப செய்யாம அவன் எதுக்கு உன்கிட்ட கத்து போறான்? உங்க மொவனுக்கு எப்படியாவது என்ன வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துல எவ வாழ்க்கை நாசமா போனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் பழி. அர்ஜுன், அந்த பொண்ணு சாரு திருச்சியில இருந்து வந்திருக்கதா இல்ல சொன்னாவ. நீ என்னமோ உடனே இதே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசலாம். அந்த பொண்ணு சாரு முத இந்த வீட்டுக்கு வரும்போது உங்க பொண்டாட்டி தானே சொன்னாவ. இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனா ஆளுதான் மனசுல ஆவேலன்னு சொன்னாவேலாம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஏன்னா இப்பயாவது அவ யாருன்னு ஞாபகம் வந்துதா? வெளியே போற நேரம் யாராவது அலர்னா நீ அலறிய மாதிரி கூட தான் எனக்கு கேட்டிருக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு அவையெல்லாம் நீ ஆக முடியுமா? இவள மாடு மாதிரி பாத்துட்டு நிக்க, நான் 10 மாசம் சுமந்து பெத்து வந்தானே நீ. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் எல்லாம் என்னால எதிர்த்து நிக்க முடியாது. கூட நீயே பாத்துட்டு நிக்க. அந்த அக்கா வாழ்க்கையில நீங்க என்னமோ கிறுக்கலால பாத்து வச்சிருக்கியா போல. உங்க ரெண்டு பேரும் நான் பெத்தெடுத்ததுக்கு உங்களை பெறாமலே இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் என் புள்ள நிலனா 5 இருந்திருக்கணும்.
அப்ப தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு எல்லாம். அதான் என் 2 பிள்ளைகளோட என்ன விட்டுட்டு போயிட்டு துவாயலாம். தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுனால தானே எல்லாரும் சேர்ந்து போதியா. போட அர்ஜுனே, என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் எவ்வளவு வேணாலும் தூக்கி போட. இல்லாத பொல்லாத படியா? அது சரி. ஏய், உனக்கிட்ட இப்ப சொல்ல, நாளைக்கு காலமைக்குள்ள அதான் உன் பொண்ணு கட்டி கொடுத்தியே, உன் பொண்ணோட புருஷன் அவன் போய் சாரு எங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கணும். சாரு மட்டும் அவன் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா அவன் கழுத்தை வெட்டுறதுக்கு முந்தி உன் கழுத்தை வெட்டுவேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. எவ்வளவு ஒருத்திக்க மாமன்காரன் அவளை கூட்டிக்கிட்டு போயிருக்கான். அதுக்கு என் கழுத்தை மாப்பிள்ள கழுத்தை எதுக்கு வெட்டுவேன்? உங்களுக்கு உங்க மாமன் என் கழுத்தை வெட்டினா பிரச்சனை கிடையாது. உங்க பியாத்தி ஆயிரா நல்லா இருக்கணும்னா உங்க மருமவே நல்லா இருக்கணும். இதுக்கு என்ன யாரும் ஒரு வார்த்தை அவனை எடுத்து கேட்க மாட்டீங்களா? அவர் கேட்க மாட்டாரு. நீ முன்ன நின்னா உங்க அப்பா தான் ஊமை ஆயிருவானே. எவ்வளவு ஒருத்திக்காண்டி எங்ககிட்ட பாத்துட்டு வர? என்னது எவ்வளவு ஒருத்தியா? அந்த எவ்வளவு ஒருத்தி வாழ வேண்டிய இடத்துல தானே நீ உன் மொபைல வாழ வச்சு அழகு பார்த்த. அண்ணா என்ன சொல்லுது? இது என்னடா புது கதையா இருக்கு? இந்த பொம்பளை இந்த வீட்டுக்குள்ள உள்ளவியல தான் நிம்மதியா வாழ விடாது. வெளியே ஏதோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் காட்டி இருக்கான் போலயே. என்ன 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 உளறற? எனக்கு ஒண்ணு புரியல. என்ன இப்ப அவ யாருன்னு உனக்கு புரிஞ்சுதா? இல்ல இப்பவா அவ யாருன்னு உனக்கு தெரியல இல்ல புரியல அப்படி ஏதாவது இருக்கா? அர்ச்சனா, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. அண்ணே, என்ன நடக்குதுங்க? என்ன செஞ்ச பாவம் எல்லாம் கண்ணு முன்ன வந்து நிக்குதா? இப்பயாவது வாய் திறந்து பேசுதியா? அது நீ என்ன அடிச்ச அடியில எனக்கு தலை விண்ணு விண்ணு வலிக்குது. அப்படியே இங்கே மயக்க போட்டு விழுந்துருவோம் போல இருக்கேன். ஷப்பா, என்னால முடியல. நான் கொஞ்ச நேரம் போய் கிடக்கேன். கடவுளே, அவளை இவனுக்கு எப்படி தெரியும்? அவளா இவா? ஏய், ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டிடுவேன். அவன் என்னமோ உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு நிக்கா, கேட்டுட்டு நிக்கா. நீ நைசா நழுவ பாக்க. அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் நம்ம பொண்ணுக்கு நீ அமைச்சு கொடுத்த அழகு பார்த்த மாதிரி அர்ஜுன் சொல்லலாம். அவன் என்ன பேசியானு எனக்கு தெரியலங்க. ஆமா ஆமா, நீ ரொம்ப நல்லவ பாத்தியா? உனக்கு எதுதான் புரியும்? நீ அவ்வளவு நல்லவளா இருந்தா இந்நேரத்துக்கு ஒரு 2 பிள்ளைங்களும் உன்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாவ. உன் 2 பிள்ளைங்களை இறந்ததுக்கு நீ தான் காரணம். ஓ, நான் காரணமா? என் பிள்ளை நிலனை என் அஞ்சு இறந்ததுக்கு நான் காரணமா? பக்கத்துல நிக்காலே உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி ராத்தினால்தான் என் 2 பிள்ளைங்களே நான் பறி கொடுத்தேன். என் பிள்ளைகள் 2 பேரையும் நான் இழக்கிறதுக்கு காரணம் தோ நிக்காலே உன் பொண்டாட்டி. இந்த ராசி கிட்டவதான் காரணம். அனி, அதுதான் ஏதோ சொல்லுதுன்னா நீங்க உடனே அழுதுருக்கீங்களா? வாடா வா. இவ்வளவு நேரம் இந்த அர்ஜுன் என்ன என்னென்னமோ பேசினா. அப்பெல்லாம் உனக்கு வாய் எழும்பல. அவளுக்கு ஒண்ணுனா பெத்த தாயே எதிர்த்து நின்றுவேன். என்னைக்கும் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாலோ அன்னைக்கு என் குடும்பத்துக்கு பிடிச்ச கரகம் ஆட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள வருண் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டா வந்து சேர்ந்தா. என் பிள்ளை நிலனை காதலிச்சா. இவ கரகம் பிடிச்ச ராசி கல்யாண மேடை வரைக்கும் போச்சு. என் பிள்ளை நிலன் கையால இவ கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னமே அவன் போய் சேர்ந்துட்டான். என் 2 பிள்ளைங்களை இறந்து போவதுக்கு இவன் மட்டும் தான் காரணம். இவ வீட்டுக்கு மருமவளா வரதுக்கு இந்த நேரம் யார் 2 பிள்ளைகளும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாவ. இப்ப புரியுதா யார் ராசியால என் 2 பிள்ளைகளும் இறந்தாவானே? ஒருவேளை உன் பொண்டாட்டி மட்டும் என் பிள்ளை நிலனை காதலிக்கலனா இந்நேரத்துக்கு என் பிள்ளை ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான். கூற கட்டவளை, முடிச்சு போன விஷயத்த பத்தி பேசிட்டு நிக்க. அர்ஜுனனை அண்ணே கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தைய பிறந்தாச்சு. இப்ப போய் அதெல்லாம் பேசிட்டு இருக்குதியா? இவ்வளவு நேரம் அவன் என்ன பேசத்துல இந்த வாய் எழும்பல உனக்கு. அவளுக்கு ஒண்ணுனதான் நான் பெத்த 2 எனக்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கான். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறவைக்கு கூட நான் அமைதியா தான் இருந்தாய். 2 பிள்ளைகளை பறி கொடுத்ததுக்கு பிறவைக்காவது திருந்துவேன் நினைச்சேன். இந்த உலகத்துல பெத்தவங்க பண்ற பாவம் அளவுக்கு அதிகமா இருந்தா அந்த தப்புனால பாதிக்கப்படுறது பிள்ளைகள் தான் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அதை என் 2 கண்ணால உன் விஷயத்துல நான் பாத்துட்டேன். அது சரி, நீ உன் பொண்டாட்டி ராசி கட்ட வாங்குறத மறைக்கிறதுக்கு தானே என் மேல பழி போடியா? அதானே நடந்துகிட்டு இருக்குதே. ஏய், முத நீ ஒப்பாரி வைக்கிறத நடத்துறீ. அந்த பொம்பளை அதை செய்ய தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்த வீட்டுக்கு மேல பழிய தூக்கி போடாம். அதுக்கேத்த மாதிரி நீ ஒப்பாரி வச்சிருக்க. அவளுக்கே நடத்துறீ முத. உன் அர்த்தமே இல்லாத கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எனக்கு தலைவேதனையா இருக்கு. நான் போறேன். நீ போய் என்ன வேணாலும் பண்ண. ஆனா நான் சொல்லியதை நல்லா உன் மரமண்டைக்குள்ள ஏத்திக்கான். உன் மருமவன் கிட்ட உன் மருமவனுக்கு மரமண்டைக்கு யாரிய மாதிரி நீ பேசி சாரு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு சொல்றேன். அவன் மட்டும் கூட்டிக்கிட்டு வரல, அவனுக்கு பரவிக்கு இருக்கு. எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் இதுக்கு சொல்லணும். எனக்கு வேலை இருக்கு. நான் போறேன். நீ தானே இது அவ்வளவுக்கு காரணம். என்ன செஞ்ச பாவத்துக்கு என்னமா பரிகாரம் தேடணும்னு தோணலையா? அர்ஜுன், தங்கத்துக்கு அந்த பொண்ணு சாருக்கு என்ன சம்பந்தம்? கேட்கறேன் தப்பா எடுத்துக்கிடாத. இவ எப்ப திருச்சிக்கு போனா? அது பிறகு சாருவை காப்பாத்தி வருண் மாப்பிள்ள அவருக்கு வீட்டுல வச்சிருந்தாரு. ஏதாவது பாயிண்ட்ல சாருவோட மாமா நல்லவர்னு தோணி இருக்கோம் மாப்பிளைக்கு. அதனால அனுப்பி வச்சிருப்பாரு. உனக்கும் சாருவோ யாருன்னு தெரியாது. யாருக்குமே அந்த பொண்ணு தெரியாதப்போ மாப்பிள்ளை எப்படி அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வரதுக்கு நினைப்பாரு? மாப்பிள்ளைக்கு சாருக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஒரு வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கது ஊர்ல பாக்கி தப்பா நினைப்பாவ எல்லாம். யாருக்கும் வருணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க பொண்டாட்டிக்கு இதுக்குதான் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னமா சொல்ல போனா உங்க பொண்ணு அஞ்சு விட சாருக்கு தான் வருணுக்கு மேல அதிக உரிமை. என்ன உளர்ற? நான் ஒண்ணு உளரல. வருண் வீட்டுல ஒண்ணு கிடக்குது, நம்ம வீட்டுல ஒண்ணு கிடக்குது. இதுக்கு 2 இல்லன்னா 2 குடும்பமா நல்லா இருந்திருக்கான். என்ன யாரு சொல்லியும் புரியல. அந்த வீட்டுல கிடக்குது அகல்யா, இந்த வீட்டுல கிடக்குது உங்க பொண்டாட்டி. அதான் கேட்டு கூட்டிட்டு வந்தியலை. ஏய், அவன் என்ன சொல்றான்? உங்க மொபைல் வளரியதுக்கெல்லாம் நான்
பொறுப்பேத்துக்க முடியுமா? பேசுறதுக்கு இனிமே வாய் எழுப்பாது. உண்மை என்னன்னா உங்க மாப்பிள்ள வருண் அகல்யா கிட்ட தப்பா நடந்துக்கிடவே இல்ல. அது அவ ஆடுற நாடகம். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, மாப்பிள்ள அப்படி செய்ய ஆளு கிடையாது அப்படின்னு. அப்போ அகல்யா நாடகம் ஆடியா இந்த கல்யாணத்தை நடத்த பாக்கா? சம்பந்தியமா என்னன்னா நிச்சயதார்த்தமே முடிச்சிட்டாவ. இனிமே கல்யாணத்தையும் நடத்த போறாவ. இதை நம்பி மாப்பிள்ளையே அப்பாவியா இருக்காரு. ஆமாமா, உங்க மாப்பிள்ள தானே ரொம்ப அப்பாவிதான். உடனே உங்க மாப்பிள்ளைக்கு அவார்ட தூக்கி கொடுத்துறாதுக்கா. வருணுக்கு அகல்யாக்கு தான் எந்த சம்பந்தமா இல்லைன்னு சொன்னேன். உங்க பொண்ணு அஞ்சுக்கு கல்யாணத்துக்கு முன்னமே உங்க மாப்பிள்ள வருணால இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன அப்பப்ப இடிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான்? யாருக்கு நிஜமான நியாயம் கிடைக்கணுமோ அவளுக்கு நியாயம் கிடைக்கல. எவ்வளவு ஒருத்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்கதா உங்க மாப்பிள்ள போராடிட்டு இருக்காரு. அர்ச்சனா, நீ பேசியது உண்மையா எனக்கு புரியல. ஏதோ நெஞ்சு வலி வர மாதிரியே படப்படான்னு இருக்கு நீ பேச. உங்க பொண்ணுக்கு வருணுக்கு கல்யாணத்துக்கு முன்னமே வருணால பாதிக்கப்பட்டது வேற யாரும் இல்ல, சாருதான். அர்ச்சனா, மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்குதில்லை. அந்த குடிகாரன் தான் குடிச்சுக்கிட்டு மனசுல இந்த காதல சொல்ல போற பொண்ணுகிட்ட என்னமோ இவன் அவளுக்கு புருஷன மாதிரி அவன் உரிமை எடுத்திருக்கான். அம்மா அப்பா இல்லாத பொண்ணாச்சு. ஐயோ, இதோட முடியல. அவளுக்கு நடந்த அநியாயம் இதோட முடிச்சது நான் நினைக்கிறியா? என்ன இருக்கு? சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை பறி கொடுத்த பொண்ணு அத்தைக்காரிக்கு கொடுமையில இருந்து தப்பிக்கணும்னா தனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருண காதலிச்சிருக்கான். தான் மனசுல இருக்க காதல அவன்கிட்ட சொல்ல போனவதான் அவ வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குதிப்ப. 4 வருஷமா தனியாள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது தெரியுமா உங்களுக்கு? அவ இருக்க வேண்டிய இடத்துலதான் உங்க பொண்டாட்டி அவளுக்கு எதிராக வேலை பார்த்து கச்சிதமா உங்க பொண்ணை உட்கார வச்சாவ. அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? கடவுளே, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில இந்த தகர கொடுக்க போயிருக்காளா? அர்ச்சனா, மாப்பிள்ளைக்கு போது தெரிஞ்சவங்க மாப்பிள்ளைக்கு என்னத்த ஞாபகத்துல இருக்கான்? அந்த கேன வருணுக்கு மேல அந்த அகல்யா இல்லாத போலாத பழிய தூக்கி போட்டிருக்கா. தான் தான் அந்த தப்ப செஞ்சிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காராம் உங்க முட்டாள் மாப்பிள்ள. இப்படி ஒரு வடிகட்டின முட்டாள் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அவன் தான் வருண். சரி, அவன் முட்டாள் தனத்துக்கு எந்தாலையும் போட்டு இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது உங்க பொண்டாட்டி தான். ஏன் அர்ஜுன், நடந்தது வருண் மாப்பிள்ளைக்கு ஞாபகத்துல இல்லைனாலும் நம்ம பெரியவங்ககிட்ட அந்த பொண்ணு சொல்லிருக்கலாம்ல. நம்ம அஞ்சுக்கு முன்ன கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு முந்தையே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா பெரியவே நம்மளுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு சொல்லிருக்கலாம்ல. உங்க மாப்பிளைக்கு மனசுல 5 தான் இருக்கான்னு தெரிஞ்சதான் அவ பாட்டுக்கு விலகிட்டான். அதுக்கு பிறவைக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறவைக்கு தான் பிரெக்னன்ட்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கேன். அட கடவுளே, அது பிறவைக்கு தான் பொருணை தேடி கன்னியாகுமரிக்கு வந்திருக்கான். அது பிறவைக்கு என்னாச்சுன்னு உங்க பொண்டாட்டியே சொல்லுவாவ. என்னைய நான் தலை தூக்க போட்டுட்டு நிக்க. நான் தான் அப்பாலண்டே சொல்லிக்கிட்டு இருக்கனே, எனக்கு தலைவேதனையா இருக்குனே. அவன் மாப்பிள்ளைய பத்தி புதுசா ஒரு குண்டை தூக்கி போடான். நீ கிருங்காம தலை தூக்க போட்டுட்டு நிக்க. சொல்லடி, இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்க? எனக்குலாம் எந்த சம்பந்தமே இல்ல. சும்மா ஆளாளுக்கு என் மேலேயே பழிய தூக்கி போடியது. அது சொல்லாது. அது திருந்தக்கூடிய ஜென்மமா. தனக்கு நடந்த கொடுமையை சொல்லதுக்கு வருணை தேடி வந்திருக்கான். லேட்டா தான் வருணுக்கு அஞ்சுக்கு கல்யாணம் நடக்க போறதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கேன். வருணை பார்க்க முடியாததுனால பாவம் கல்யாண மண்டபத்துல உண்மையெல்லாம் சொல்லதுக்கு அவ யாரும் சூஸ் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா அந்த கல்யாணம் நின்றுக்கான். ஆனா அவளுக்கு தான் யாரும் எப்படிப்பட்டவையும் தெரியாதே. அவ சூஸ் பண்ண ஆளு உங்க பொண்டாட்டியா. உங்க பொண்டாட்டி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான். உங்க பொண்ணுக்கு நீங்க பாத்து வச்சிருக்க மாப்பிள்ள ஏற்கனவே என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு. உங்க பொண்டாட்டி என்ன செஞ்சாவ தெரியுமா? அவள ரூம்குள்ள கட்டி வச்சு அடைச்சு வச்சிருக்காவ. அந்த அப்பாவிய அடைச்சு வச்சு அவிய 2 பேருக்கு கல்யாணத்தை நேர்லயே பாக்க வச்சிருக்காவ உங்க பொண்டாட்டி. சின்ன வயசுலயே கஷ்டத்தை அனுபவிச்ச பொண்ணு பாத்தீங்களா? உங்ககிட்ட எல்லாம் போராடுறதுக்கு தெம்பு இல்ல. அதான் உங்க பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதை அவ பாட்டுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அவ வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் உங்க பொண்ணுக்கு உங்க பொண்டாட்டி அமைச்சு கொடுத்தாவ. மாமா, எப்படி உனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ண தோணுச்சு? நீ வீட்டுக்குள்ள பேசன்னு எனக்கு தெரியும். அர்ஜுனே சாராவே கண்ணுல காண விட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையை அழிச்சிட்டு நிக்கிறியே. அப்படி ஒரு வாழ்க்கையை உன் பொண்ணுக்கு அமைச்சு கொடுத்தா அந்த வாழ்க்கை நிலைச்சுதா? சும்மா என்னையே குறை சொல்லாதுக்கா. அவ ரொம்ப நல்லவனா. அதுக்கு முன்னமே எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு தாலி கட்ட போற நேரத்துல மாப்பிளைக்கு மேல அப்படி ஒரு பழிய தூக்கி போட்டா. அந்த இடத்துல நான் இல்ல, எந்த அம்மாவா இருந்தாலும் அவ போய் சொல்லியா தான் நினைப்பாவ. அவ ரொம்ப நல்லவளா இருந்தா முன்னமே மாப்பிள்ளை கிட்ட நடந்தது சொல்லிருக்க வேண்டியதானே. யாருக்கு தெரியும் அவ வயித்துல சுமந்தது வேற யாருக்கு குழந்தையா கூட. எப்படிப்பட்ட தீரா பாவத்தை செஞ்சிருக்க. சாரு பிரெக்னன்ட். அங்க இருக்க குழந்தை ஐரா சாரோட குழந்தைனா அஞ்சு அக்காக்கு பிறந்த குழந்தை எங்க? அப்போ அக்கா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளா? ஒருவேளை அக்கா பிரெக்னன்ட் போய் சொல்லிருப்பாளா? நம்மளெல்லாம் ஏமாத்தி இருந்தாலும் அத்தானே ஏமாத்த முடியாதே. அப்போ அக்காக்கு பிறந்த குழந்தை. அண்ணே, நீயும் அண்ணியும் பேசினதை வச்சு பார்க்கும்போது எங்க அஞ்சு அக்காக்கு பிறந்த குழந்தை எங்க? உன் அம்மாக்காரி ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு நிக்கா. நீ என்ன புது பஞ்சாயத்தை கலறிய? ஐரா தான் வருணுக்கு வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்காளே. பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என் பியாத்தி ஐரா அந்த வீட்டுல இருக்கா, நீ குழந்தை எங்கன்னு கேட்க. ஏற்கனவே உன் அம்மாக்காரி செஞ்சு வச்சிருக்க வேலை என் தலையில இடி இறங்குன மாதிரி இருக்கு. நீ வேற கண்டதே உளறிட்டு இருக்காத. இல்லப்பா, ஐரா
நம்ம அஞ்சு அக்காக்கு பிறந்த குழந்தையே இல்ல. அஞ்சுக்கு பிறந்த குழந்தை இல்லனா? ஐரா சாருக்கு பிறந்த குழந்தை. அட கடவுளே. நம்ம அஞ்சு அக்காக்கும் ஐராக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏடி உன் தம்பிக்கு மண்டை கலந்துட்டான். இவன் என்ன வளர்றான்? கவினே, நீ வளராத பாத்துக்கா. ஐரா நம்ம அக்காக்கு குழந்தைதான். அக்கா இறந்து போனதுக்கு பிறகு நான் ஐராவை பார்க்கும் போதெல்லாம் அக்கா என்னமோ எனக்கெல்லாம் உயிரோட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ சொல்லவே என்னால ஏத்துக்க முடியாது. ஐரா நம்ம அக்காக்கு குழந்தைதான். இல்ல துளசி, அஞ்சு அக்காக்கும் ஐராக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐரா தான் சாருக்கு பிறந்த குழந்தை. நீ கவினு சொல்லியதை என்னால நம்ப முடியாது. நீ சொல்லுனே, ஐரா அஞ்சு அக்காவோட குழந்தைதான். நீ சொல்லு, சொல்லுனா. இல்லம்மா, ஐரா சாரோட குழந்தைதான். அர்ச்சனா, இதெல்லாம் தாங்கிக்கிடக்கூடிய வயசு இல்ல இப்ப. இதெல்லாம் நம்ம அஞ்சுக்கு தெரிஞ்சதுன்னா பாவம் அதை அப்பயே உயிரை விட்டுருக்கான். ஆமா, என் பிள்ளைக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியறதுக்கு முன்னமே அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. ஆக மொத்தம் அஞ்சு எந்த சந்தோஷத்தையுமே முழுசா அனுபவிக்கல. அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் போல. ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் அஞ்சுக்கு எல்லா உண்மையும் தெரியும். தெரியுமா? தெரியது மட்டும் இல்ல, அவ சாருவ நேராவே போய் பார்த்துட்டான். தான் அம்மா செஞ்ச தப்பு, அவ புருஷன் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து அவளே மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டான். அஞ்சு அது மட்டும் இல்ல, நீ ஊருக்கே வான்னு கூட கூப்பிட்டுருக்கான். சாருதான் என்னால எங்கேயும் வர முடியாது, இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறுத்திருக்கான். ஆனா அக்கா எங்க கிட்ட எல்லாம் இத பத்தி ஒரு வார்த்தை கூட மூச்சே விடல. துளசி சாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கான். உண்மை தெரிஞ்சதுனால உன் குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்க மாட்டேன்லாம் இல்ல, ஐரா ஏன் பொறுப்புன்னு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கூட அஞ்சு இருந்திருந்தா கூட அப்பவே சாருவை இங்க கூட்டு வரதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பான். அப்படி இல்லைன்னா சாருக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பான். ஆனா அதுக்குள்ளதான் எல்லாம் முடிச்சிட்டேன். எங்க பேத்தி எங்க அப்போ அஞ்சுக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்கா? ஆமா, அஞ்சுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு எனக்கு தெரியும். என் பேத்தி எங்க இருக்கான்னு சொல்லு. என் பேத்தி எனக்கு பார்க்கணும். அண்ணே வாயை திறந்து சொல்லுண்ணா. சொல்லுப்பா, அவ யாருக்கு வீட்டுல நிக்கா இப்போ? அஞ்சோட குழந்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சு இறந்துட்டு. இல்ல அர்ஜுன், நீ என் மேல இருக்க கோபத்துல சொல்ல. நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் தான், நான் உண்மையை சொல்ல. ஆனா என் பொண்ணு யாருக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கவா கண்டிப்பா என் பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு நடத்திருக்காது. அந்த குழந்தை எங்க பேத்தி தான், எனக்கு தெரியும். அர்ச்சனா, நீ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல எல்லாம் விளையாட மாட்டேன். எப்படி அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தது? அது அஞ்சோட டெலிவரி டைம்ல தான் சாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. 2 குழந்தைங்களும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பெயினோட சாரு வந்தா அப்பதான் முத நான் அவளை பார்த்தேன். என்ன சொல்ல போனா சாருக்கு டெலிவரி பார்த்ததே நான் தான். ஐரா இந்த உலகத்துக்கு வரும்போது முத அவளை தூக்குனதே நான் தான். இந்த வீட்டுக்கு அஞ்சு தான் குழந்தைய ஐராவை கொண்டு வரும்போதே குழந்தைக்கு அஞ்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கே எல்லா உண்மையும் தெரிய வந்தது. அஞ்சோட குழந்தை இறந்துதான் சாரு தான் அவ குழந்தைய மாத்தி வச்சிருக்கான். என்னப்பா சொல்ற? ஆமா, சாரும் டாக்டர் தான். பிறந்திருக்கக்கூடிய அவ குழந்தைக்கு அவ மாமாவால எப்ப வேணாலும் ஆபத்து வரலான்னு அவளுக்கே தெரியும். இன்னைக்கு இது வரைக்கும் சாருக்கு குழந்தை பிறந்தது அவ மாமாக்கு தெரியாது. தான் வளர்த்தான் குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்ல வேண்டியது வரும். அது வருணுக்கு தான் பிரச்சனை வரான்னு சாருக்கு தெரியும். ஒருவேளை யாருன்னு சொல்லாம வளர்த்தான் அது குழந்தை வளர மத்தவிய பேச்சுக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். அதனால குழந்தை அப்பா கிட்டே வளரட்டுன்னு குழந்தைய அவதான் மாத்தி வச்சிருக்கான். அஞ்சு நிலனை இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அஞ்சுக்கே நடந்த எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு ஐரா பிறந்த உடனே எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உனக்கு தெரிஞ்சு போயாது எங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. என்னன்னு சொல்லுதியா? உங்க பொண்ணு அஞ்சு கிட்ட நான் பேசி சிரிச்சு எடுத்து இருக்கலனாலும் என்ன பல தடவை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருக்கான். நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவ மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு என்னால முடியல. ஒருவேளை அஞ்சுவோட கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடத்தி இருப்பேன். என்ன பண்றது, நான் தங்கச்சின்னு ஒரு நாளும் கூப்பிடலைனாலும் என்ன அண்ணான்னு கூப்பிட்டுருக்கான். அவன் வாழ்க்கைக்காக சாரோட முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிட்டேன். இத்தனை வருஷமா சாரு ஏன் பாதுகாப்புல தான் இருந்தா. இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களால ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு புரியுதா? யாருக்கு தெரியும், அவளோட கண்ணீர் தான் உங்க பொண்ணுக்கு வாழ்க்கையை அழிச்சிருக்கான். இதுக்குதான் சொல்றது, அளவுக்கு அதிகமா யாரையும் அழ வைக்க கூடாது அப்படின்னு. இந்த உலகத்துல நடக்க எல்லா அநியாயத்துக்கும் ஒரு நாள் நியாயம் கண்டிப்பா கிடைக்கும். அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்திருந்தேன்னா இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா. வருணுன்னு ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டான். வருண் இந்த வீட்டுக்குள்ள வரலனா தியாவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டான். நீங்க பல தடவை நிலநாச்சோ இறந்து போனதுக்கு தியாவை கை காமிச்சிருக்கியா? பொன்னாடி ராசியால தான் இறந்து போனாவன்னு பல தடவை சொன்னியா? இப்ப சொல்லுங்க, தியாவோட ராசியாலே அவிய 2 பேரும் இறந்து போனாவ. நடந்தது விதி என்ன நீங்க ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா
ராசி ராசின்னு சொல்லி எத்தனை நாள் அவளை அள வச்சியா? ஏன் இப்ப கூட அள வச்சியா? எல்லாம் இந்த ராசியை நம்பி மத்தவியல காயப்படுத்தியவளுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். அர்ஜுன், இவ பண்ண தப்பால அந்த பொண்ணு இத்தனை வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா தான் இருந்தா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ கஷ்டப்படறதுக்கு என் குடும்பமும் காரணமா இருந்திருக்கு. இனிமே அவ வேற யாரும் இல்ல, என் பொண்ணு மாதிரி தான். வரும் மாப்பிள்ள கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வர மாட்டாரு. ஏன்னா மாப்பிளைக்கு தான் அவ யாருன்னு தெரியாதுல்ல. போ அர்ஜுன், நீ போய் அவளை கூட்டிட்டு வா, அவன் இருந்து காப்பாத்தி. அண்ணே, அப்பா சொல்லது சரிதான். நீ தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன். அத்தா இருக்காரு, அத்தானே வருவாரு. எல்லாரும் சேர்ந்து போய் ஷாரு நம்மளே கூட்டு வந்துடலாம். எனக்கு என்னமோ அக்காவும் இதைதான் விரும்புவான்னு எனக்கு தோணுது. கவினம், ஆக்சிடென்ட் ஆன டைம்லயே தான் இறந்து போயிருவோன்னு அஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பவே உன் அத்தாங்காரன் கிட்ட இருந்து அஞ்சு சத்தியம் வாங்கியிருக்கான். என்ன ஆனாலும் நீங்க அகல்யாவை மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது. நீங்க அவளை கல்யாணம் பண்ணதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வாவ. ஆனா நீங்க அகல்யாவை கல்யாணம் பண்ணிடவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்ல, இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே அர்ஜுன் அண்ணனுக்கு விருப்பப்படிதான் நடக்குன்னு கூட சொல்லியிருக்கா. கொஞ்சம் கூட அதை பத்தின சிந்தனையே இல்லாம அந்த நாடகக்காரிக்கு நியாயம் வாங்கி கொடுக்க பாக்காரு உன் அத்தாங்காரன். இப்ப நம்ம போய் காப்பாத்தினேன்னு வச்சுக்கான், அவனுக்கு குளிர் விட்டு போயிடான். இனிமே ஜாரு யாருன்னு அவனுக்கு தெரிய போறது இல்ல. அவன் பாட்டுக்கு கை கழுவி விட்டுட்டு அகலிய கழுத்துல தாலியை கட்டி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். அது நான் இருக்கிறது வரைக்கும் நடக்காது. இனிமே சாரோட பொறுப்பு ஃபுல்லா அவன் தான் ஏத்துக்கணும், அவன் தான் போய் கூட்டிட்டு வரணும். மாப்பிள்ளைக்கு தான் தெரியாதுல்ல சாரு யாருங்கிறது. நான் போய் புரிய வைக்கேன், நடந்த உண்மை எல்லாம் சொல்லியேன். அவன் என்ன நம்புவானா நினைச்சிட்டு இருக்குதியா? நீங்க அவனுக்கு சூடு போட்டு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். எல்லாருமே சொன்னா கண்டிப்பா நம்புவாரு. அந்த அகல்யாவை இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் பிடிக்காதுன்னு வருணுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் ஐரா மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் ஐராக்கு சாருவே அம்மாவை வந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப நீங்க போய் பேசி புரிய வைக்க நினைச்சாலும் அவன் அதையே தான் சொல்லுவான். அர்ஜுன் உங்க எல்லாரையும் ஏமாத்தி என் மேல பழிய தூக்கி போட்டு அவளை கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. ஆனா அவ தான் டாக்டர் ஆச்சு. டாக்டர் தான். அகலியாக்கு அவனுக்கு தான் எந்த சம்பந்தமே இல்லையே. அதை அவனால கண்டுபிடிக்க முடிச்சுதா? எவனோ ஒருத்தனுக்கு குழந்தைக்கு என்ன கை காட்டுத்தியான்னு சொல்லுவான். அவனுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா அவளை போய் கூட்டு வரட்டும். அப்படி கூட்டிட்டு வரல, நான் அவன் கழுத்தா இருப்பேன். இது கண்டிப்பா நடக்கும். அவனா அனுப்பி வச்ச மாதிரி பொண்ணை போய் கூட்டு வந்தானா அவனுக்கு நல்லது. அர்ஜுனா, கண்ணா இது நீயா நானான்னு பார்க்க நேரம் இல்ல. சாரா வீட்டுக்காரர் இருக்காரு, அவரு போலீஸ் கவின் இருக்கான். எல்லாருமே சேர்ந்து அவளை போய் கூட்டு வாங்க. இத்தனை வருஷமா அவளுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். இனிமே நான் பலவி இருந்தாதான் அந்த தெருநாய்க்கு உண்மை என்னன்னு புரியும். அவன் போய் கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரலன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கே தெரியும். ஒன்னு மனசாட்சி படி யோசிச்சு அவளை போய் கூட்டு வருவான். அப்படி இல்லைன்னா எனக்கு பயந்து போய் கூட்டு வருவான். ரெண்டுல ஒண்ணு நடக்கட்டும். ஐரா, எங்க தங்கம்லாம் கொஞ்சம் சாப்பிட. சாரு அக்காவா அவ மாமா கூட்டு போயிருக்காவ. நம்ம எல்லாரும் நம்ம வீட்ல இருக்க மாதிரி சாரு அக்காவும் அவ வீட்ல தானே இருக்கணும். ஐரா, சாரு தான் அவ மாமா கூட்டு போயிட்டாவலாம். கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், மினி உனக்கு ஊட்டி விடுங்க. பிள்ளை வளர்ந்துருக்க லட்சணம் பாத்தியெல்லாம். உங்க பியாத்தி எப்படி வளர்ந்துருக்கானு. பெரியவியலுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது, எல்லாரையும் பியார் சொல்லி கூப்பியது. ஐரா, எல்லோரும் சாப்பிட்டு மக்களே. என்னதா நீங்க பாத்துட்டே நிக்கிறியா? அவளுக்கு குடல சேர்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்குதியா? ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து 4 அடி அடிச்சு சாப்பிட வைக்காண்டாமா? அவ என்னமோ அவ அம்மா இப்பதான் இறந்து போன மாதிரி ஒப்பாரி வைக்கியா? நீங்க அவ குடல சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறியா? குழந்தைல அப்படிதான் அடம்பிடிக்கும். 2 அடி கொடுத்து சாப்பிட வைக்காண்டாமா? நீங்க இல்லாம இருந்திருக்கணும். நான் 4 இழு இழுத்து எல்லாத்தையும் இப்ப சாப்பிட வச்சிருப்பேன். பிள்ளை மாதிரியா வளர்ந்துருக்கு. எல்லாரும் செல்ல வச்சு கொடுத்து அது யாரையும் மதிக்கிறதும் கிடையாது. எப்படி அகலையா? நான் இல்லைன்னா பிள்ளைய அடிச்சிருவியா? இல்லாத இதுக்கு முந்தைய ஐரா இங்க வந்த நேரமா போனுக்கு அடிக்ட் ஆகி தானே இருந்தா. போனு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டான். இப்படிதான் அடம் பிடிக்க எல்லாத்துக்கும். இப்ப பாருங்க, சாரு இல்லாம சாப்பிட மாட்டானாம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? குழந்தையெல்லாம் கண்டிச்சு வளர்க்கணும். நான் இருக்கிறது வரைக்கும் என் பியாத்திய அடிச்சு வளர்க்கலாம். நீ நினைச்சது சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என் பேத்திய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஒன்னு தாம்பூல தட்டு வச்சு இப்ப கூப்பிட்டாவலாம். என் பேத்திக்கு சாப்பாடு விட்டுன்னு யாராவது கூப்பிட்டாவலாம். என்னத்த என்னமோ கொஞ்ச நாளெல்லாம் அவளுக்கு அம்மா ஆக போறேனா? எம்மா தாயே, நீ உன்னை கட்டியவனை பார்த்தா மட்டும் போதும். என் பியாத்திக்கு நீ அம்மாவா வேண்டவே வேண்டாமா? என் பியாத்தி உன்னை பார்த்து பயிரியதே போதும். என்ன நீ பிள்ளை வளர்ந்துருக்க லட்சணத்தை பத்தி நாங்க பேசினா உங்களுக்கு கோவம் போத்துக்கிட்டு வருது போல. இப்படியே உங்க பியாத்தி எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சிட்டு இருந்தாள்னா நாளைக்கு ஏன் மோளதான் எல்லாரும் தப்பா சொல்லுவாவ. இவனா குழந்தைய பாத்துக்கிட்டே தான் பெத்த பிள்ளையா இருந்தா நல்லா பாத்துப்பா எல்லாம் சொல்லுவாவ. ஐயோ அம்மா, உங்க மேல ஒண்ணு பழி வராம நான் பாத்துக்கிடலாம். போய் உங்க வேலையில பாருங்க. அதான் அவளை துரத்தி உங்க ரூட் எல்லாம் கிளியர் ஆயிட்டலாம். போங்க, போய் சந்தோஷமா இருங்க. என்னடி
அந்த டாக்டர் உன்னை காப்பாத்துறதுக்கு வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வீட்டுக்குள்ள வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போவான் நம்பிக்கையில இருக்கியா? அவன் வீட்டுக்குள்ள வரத பத்தி இல்ல, ஊருக்குள்ள எப்படி வரான்னு பாரு. ஊருக்குள்ளே அவனால வர முடியாது, இதுல வீட்டுக்குள்ளே வந்து உன்னை கூட்டு போறான். டேய், நீ தாலி கட்டுறது வரைக்கும் இவளுக்கு பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்க கூடாது. செடி, நாங்க பாட்டுக்கு உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா நீ ஓடவா செய்ய? எவனோ ஒருத்தனுக்கு வீட்லயே போய் இருக்க. என் புள்ள கையால உனக்கு கழுத்துக்கு முத தாலி ஏறட்டும், அது பறவைக்கு மாட்டு தோல் வந்தா உனக்கு வீடு. டேய் வாடா. அம்மா இருங்கம்மா, பழைய மாதிரி ஓடிட போறான். இனிமே எங்க ஓடுறான்னு நான் பாக்கேன். ஓடனு நினைச்சாலே கழுத்து அறுத்துறேன். அம்மா, நீங்கள அப்பாவா இருந்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் நிலைமை வந்திருக்குமா? மாட்டு தொழுவத்துல கட்டி போடுவாங்களாம், இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா நடத்திட்டு இருக்காவ. அழுதுக்கு கூட தெம்பில்லம்மா. சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட எதுவும் கிடைச்சதில்ல. நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியா இருக்கலாம் தான் படிச்சேன். ஆனா ஆசைப்பட்டவரை கைவிட்டுட்டாரு. இனிமே என் நிலைமை அவ்வளவுதான். அம்மா, போப்பா, அவ யாரா வேணாலும் இருக்கட்டும். போகண்ணா, அவ நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு எப்படி தெரியும்? அங்க போய் பார்த்தா தானே அவன் நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு தெரியும். நம்மளுக்கிட்ட பேசினதை வச்சு அவனுக்கு கூட அனுப்பி விட்டுட்ட. இதுக்கு அவளை நீ முதலே காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். சித்தி, நான் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா நான் எடுத்துக்க முடிவு சரிதான் நீங்களே நம்புவியா? நீ என்னடா சித்தி தேடிய வந்த? ஆமா அம்மா. என்ன வாசு, பிள்ளை வர அழுதுட்டே இருக்கான். பைக்ல வெளிய எங்கேயாவது கூட்டு போறியா? இல்லம்மா, அவ அழுகையை நிறுத்த மாட்டா. சாரு வந்தா மட்டும்தான் அவ அழுகையை நிறுத்துவா. இங்க இருக்கியவே தான் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவா. அவளை அவளே பாத்துப்பாவ. வாசு, என்னண்ணே? நீ அப்போ என்னமோ சொல்ல வந்த. நான் வர உன்னை திட்டிட்டேன் ஒரு மாதிரி. உனக்கு என் மேல ஏதாவது கோவமா? அப்படியெல்லாம் இல்லண்ணே, உனக்கு தோணாதான் நீ பண்ண. நான் யாரு அதுல தலை போடுறதுக்கும் கோவப்படுறதுக்கும்? அம்மா, என் டவலை எங்கேயாவது பாத்தீங்களா? குளிக்க போலான்னு டவலை தேடினேன், டவலை காணல. தெரியலையே, இரு நான் பார்த்து எடுத்து தரேன். வாசு, அண்ணே, உன்னை பாத்துட்டுன்னா நான் ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கேன். உனக்கு அது பிடிக்காது, நான் கிளம்பேன். இல்ல பரவாயில்ல சொல்லு. நீ பண்ணது தப்பு. நான் பண்ணது சரிதான். உனக்கு சாருவை பத்தி என்ன தெரியும்? நான் போன வாரமே பாத்துட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல அவ பிரெக்னண்டா இருந்திருக்கா, கருவை கலைச்சிருக்கா. இதுல டாக்டர் வேறையா? நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு தப்பான பொண்ணா இருந்தா கண்டிப்பா அர்ஜுனனை அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்னா கிரேசி ஆண்டி இறந்ததுக்கு காரணம் அவிய சித்தி தங்கம் தானே. இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுனனால அவிய சித்தியா ஏத்துக்கிடவும் முடியல, அம்மாவாவும் ஏத்துக்கிட முடியல. இப்ப வரைக்கும் அவியல வெறுக்கதான் செய்யான். அப்படிப்பட்டவன் சாரு தப்பான பொண்ணா இருந்தா சாருக்கு சப்போர்ட் பண்ணுவானா? கண்டிப்பா இதுவே வேற எங்கேயாவது நடந்திருந்தா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா ஐராக்கு மேலதான் அவர் உயிரா இருக்காரு. அவருக்கு நான் வேண்டாம், என் பொண்டாட்டி அஞ்சு வேண்டாம், ஆனா எங்க குழந்தை மட்டும் வேணாம். ஐராக்கு நல்ல அம்மா கிடைக்கணும்னு சொல்லிட்டு கிறுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட நினைப்பு ஃபுல்லா ஐராவை பத்தி மட்டும்தான். ஐரா நல்லா இருக்கணும், மத்தவிய என்ன ஆனாலும் அவருக்கு பிரச்சனையே இல்ல. இது அர்ஜுன் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. பல தடவை என்ன கிட்டத்தட்ட ஐரா பிறந்த டைம்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு, குழந்தைக்கு அப்பா நீங்க தான். ஆனா ஐராக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல சாரு அவளோட மாமா கிட்ட இருந்து கூட அர்ஜுன் காப்பாத்தி இருக்கலாம். ஆனா இப்ப அர்ஜுனோட நினைப்பே வேற. சம்பந்தமே இல்லாம சாருக்கும் ஐராக்கும் ஒரு கனெக்ஷன் குடுக்கலான்னு பாக்காரு. அது நான் இருக்கிறது வரைக்கும் நடக்காது. நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு. போனுக்கு அடிக்டா இருந்த குழந்தை போனை மறந்த மாதிரி சாருவே மறப்பா. இப்ப நான் கூட்டிக்கிட்டு வந்தாதான் அது பெரிய தப்பா இருக்கான். நீ போய் உன் வேலையை பாரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு அலங்காரம் பண்ணதுக்கெல்லாம் உங்ககிட்டயா சொல்லிருக்காவ? ஆமா, எனக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். இந்த பிள்ளை எங்கேருந்து போய் கூட்டிட்டு வந்தான்னு தெரியலையே. டாக்டருக்கு சொந்தக்காரனுக்கு வீட்டுலதான் இருந்திருக்கா. இந்த ராஜா போய் நல்லவன மாதிரி நடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பான் போல. இவன் கூப்பிட்ட உடனே அனுப்பியிருக்காவளே பிள்ளைய. இவன் மூஞ்ச பார்த்தா நல்லவன போலயா தெரியுது. அம்மாக்காரி ஆஸ்பத்திரியில ஐசியூல கிடக்க மாதிரியே கிடந்திருக்கா. நம்ம சாரு ஒரு வீட்டுல இருந்திருக்கால, அந்த வீட்டுல உள்ளவருக்கு வீடியோ கால் எல்லாம் பண்ணி காட்டி கொடுத்திருக்கா இந்த ராஜா. அவனை இவையெல்லாம் நல்லவியதான் நினைச்சுக்கிட்டு விட்டுருக்கான். நம்ம போய் கெட்ட அவுத்து விடுவோம். ராத்திரியோட ராத்திரி எங்கேயாவது தப்பிச்சு போயிரட்டும். இருக்க அவுத்து விட்டாலும் சாருவால எந்திரிச்சு நிக்க கூட தம்பில்ல. நிக்க கூட தம்பில்லாத பிள்ளை எங்க ஓடிக்கிடுவா? மனசாட்சி கட்ட ஜென்மங்களா இருக்குதுவா. அது மட்டும் இல்ல, ஊருக்காரங்க கிட்டயே பேசி பாருங்கன்னு கூட சொல்லியிருக்கான். ஆனா அந்த பிள்ளை என்ன நினைச்சுன்னு தெரியாது. நான் உங்களை நம்பியே நீங்களே பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டுருக்கான். இவளை இழுத்துக்கிட்டு வந்தது அந்த டாக்டருக்கு தெரியாது போலயே. டாக்டராலையும் காப்பாத்த எல்லாம் முடியாது. ஊர் முழுக்க அவனுங்க ஆளுங்களை விட்டுருக்கான். எல்லாருக்கு போனுக்கும் அந்த டாக்டருக்கு போட்டோயை அனுப்பி கொடுத்துருக்கான். இந்த போட்டோல இருக்கவே ஊருக்குள்ள வந்தாலே கொன்னுருங்கான்ல ஆளுகிட்ட சொல்லியிருக்கான். தாய் தகப்பன் இருந்திருந்தா இவ்ளோ அநியாயத்தை செய்வாவலாம். என்னம்மா, என்ன நீங்க தூங்கலையா? நீ அம்மான்னு கூப்பிடியதே எனக்கு பத்திக்கிட்டு வருது. உனக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்ல. ஆனாலும் உன் முன்ன வந்து நிக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு சாரு. அவ என்ன கடைசியா பார்த்த பார்வை அம்மா அம்மான்னு மனசார கூப்பிடியது. தான் பெத்த பிள்ளை மாதிரி ஐராவ பாத்துக்கிடியது. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது அவளுக்காண்டி ஒரு தடவை கூட பேசி பாருன்னு மனசு சொல்லுது. கால வேணனால நான் உழை. அம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்கியா? முத எந்திரிங்க. உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சதாவே இருக்கட்டும். ஆனா உன்னை நம்பிதானே இந்த வீட்டுக்குள்ள வந்தா. நீ காவலா இருக்கிய தைரியத்துல தானே வீட்டுக்குள்ள நிம்மதியா கடந்து உறங்கினா.
நீ நல்லவேன்னு நம்பிதானே இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா கடந்து உறங்கிருப்பா. நம்ம மாமா தேடி வந்தாலும் வருண் சார் அனுப்பி வைக்க மாட்டாருன்னு நம்பி இருப்பா இல்ல உன்ன. நீ அவருக்கு கையில பிடிச்சு கொடுக்கும் போது மொத்த நம்பிக்கை உடஞ்சு போயிருக்க இல்ல. நான் அவளுக்கு நல்லதான் பண்ணிருக்கேன். அவ அங்க இருக்கதா நல்லது. கெட்டவனா ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், இவளுக்காக திருந்தி இருக்கலாம். இல்ல எல்லாத்துக்கு மேல அந்த அம்மா கவலைப்பட்டு ஐசியூல கிடக்காவ. அர்ஜுன் ஏன் இந்த விஷயத்துல என்ன வச்சே மூவ் பண்ண நினைக்காருன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு படிக்க வச்சிருக்காவ, படிக்கவே இல்லைன்னு போய் சொல்லிட்டா. அவ அங்க இருக்கதா அவளுக்கு நல்லது. நீ யாரு என்னன்னு அவளுக்கு தெரியாது. உன்னை நம்புறா இல்ல, நீதானே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அவள ஒண்ணு வரல இல்ல. இப்படி அனுப்பி வச்சதுக்கு பதிலா அப்பவே அவளை அந்தால விட்டுருக்கலாம். அம்மா, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். யார் யாரெல்லாம் இந்த விஷயத்துல எதுக்காண்டி கேம் விளையாடிட்டு இருக்காவன்னு எனக்கு தெரியும். என்ன நம்பி இன்னொரு பொண்ணா இருக்கா. எனக்கு அவ வாழ்க்கைய முக்கியம். நிஜமாவே அவ மாமன் கெட்ட வேணாம், அர்ஜுனை போய் காப்பாத்தட்டும். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னால போகவும் முடியாது. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. அகல்யா கிட்ட நீ நடந்துகிட்ட விதம் கூட என்ன இந்த அளவுக்கு பாதிக்கல. ஆனா ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு பறவைக்கும் கண்ணை மூடி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க பாத்தியா. இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது பாத்துக்கா. நீ பெத்த பிள்ளை, சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு தெரியுது அந்த பொண்ணு நல்லவானு. குழந்தைன்னா எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கதான் செய்யும். கனடால இருந்து இங்க வந்த டைம்லயும் போனு காட்டி அடம் பிடிக்கலையா? அதே மறந்துகிட்டு இப்ப நல்லா விளையாடிட்டு தானே இருந்தா. அதே மாதிரி என்னமோ கொஞ்ச நாளையில இந்த சார்வையே மறந்துடுவா. அகல்யாவா அவ அம்மாவும் சொல்லிய மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு குழந்தைங்களுக்கு செல்லம் வச்சு கொடுத்தா அழுத உடனே கேட்டதெல்லாம் நம்ம செஞ்சோனா வளர்ந்ததுக்கு பிறகு நல்லது கெட்டது தெரியாமலே வளர்ந்துருவாவ. அதெல்லாம் அவ சரியாயிருவா. நீங்க போய் தூக்குங்க. ஆனா ஒண்ணு வருண், நானே வயிறறிஞ்சு சொல்லேன். அந்த பொண்ணு விட ஒவ்வொரு துளி கண்ணீரா உன்னை சும்மா விடன்னு மட்டும் நினைக்காத பாத்துக்கா. உன்னை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இனிமே உனக்கு எனக்கும் பேச்ச அளவுக்கு கூட எந்த பேச்ச இருக்க போறதில்ல. ஆள் ஆளுக்கு என்ன பத்தி என்ன பண்ணலாம் நினைச்சுக்கிடுங்க. ஆனா என் சைட்ல இருந்து நான் கரெக்டா தான் இருக்கேன். என்னால அங்க போக முடியாது. அர்ஜுன போகாம இருக்கிறது நல்லது. அவ மாமன்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே சந்தோஷமா தான் இருப்பா. ஏண்டி தாலி கட்டுற சந்தோஷத்துல நான் வந்தா என்னமா இழுச்சுக்கிட்டா நிக்கேன். அப்படி போட்டேன்னு வச்சுக்கா. தம்பி தம்பி தம்பி, பாவப்பா, ஏற்கனவே நிறைய அடி அடிச்சிட்டேன். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா அப்பா இல்லாத பிள்ளை வேற. அதான் நீங்க வந்த வேலை முடிச்சதுலாம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எப்படியும் என் கையால தாலி ஏறினதான் தற்கொலை பண்ணிடுவேன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப மேல போய் சேரியதை நானே பாக்கணும். அம்மாவும் அப்பாவும் பண்ண தப்பு. அப்பவே உன் அம்மா அப்பாவை மட்டும் இல்லாம ஒன்னையும் மேல அனுப்பி வச்சிருக்கான். அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல தானே இறந்தாவ. பார்த்தலாம், உன் கழுத்துல கட்டதுக்கு நான் இப்பவே ரெடி தான். ஆனா பயந்து போய் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்டி. இந்த அர்ஜுன் எப்படி வரான்னு எனக்கு பாக்கணும். உன் மனசுக்குள்ள கொஞ்சமா நம்பிக்கை இருக்கவல அவன் வருவானு. அவன் வர்றானா அவன் போனதான் இங்க இருக்கான். வரக்கூடாதுன்னு மனசுல வேண்டிக்கான். நீங்க என்ன பாத்துட்டே நிக்கிறியா? கூட்டிட்டு வாங்க. சரி சரிப்பா. அர்ஜுனனுக்கு வந்துடக்கூடாது கடவுளே. நான் உயிரோட இல்லைனாலும் ஐராவை அவர் பாத்துப்பாரு. என் பிள்ளைக்கு பொறுப்பா அவர் ஏத்துப்பாரு. ஆனா ஒருவேளை என்ன காப்பாத்ததுக்கு வந்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா அவரை நம்பி இருக்க தியாவோட வாழ்க்கை வியான் எல்லாரும் அனாதாயிருவாவ. இந்த அனாதையை காப்பாத்ததுக்கு அர்ஜுனனை வர வேண்டாம். கடவுளே வந்துடக்கூடாது. என் விதி அவ்வளவுதான். அன்னைக்கு நேரம் பிடிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது. வரணும். என்னம்மா பிள்ளை போய் ரூம்ல இருந்து வெளியே வரையல. அப்போ அவளை கூட்டு வரதுக்கு இவன் போக மாட்டானா? இப்பதான் தியா போன் பண்ணா. போனானா அப்படின்னு. அர்ஜுனும் அவனும் போவேலையா? இப்பதான் அர்ஜுனுக்கு மேலே கோவம் வருது. அவளுக்கு நிலைமை அவனுக்கு தெரியல. அவனாவது போயிருக்கலாம்ல. எனக்கு பொம்பளை பிள்ளை பறக்கலதான். அம்மா அம்மானு கூப்பிடுவா. மனசே ஒரு மாதிரி இருக்கு. நம்மளெல்லாம் நம்பிதானே இந்த வீட்டுல இருந்திருப்பா. காப்பாத்த வேண்டியவனே அவனுக்கிட்ட கொடுத்துட்டானேன்னு மனசுக்குள்ள அழுதுட்டே இருப்பாள். அர்ஜுன் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா உயிரோட விட்டு வச்சிருப்பானுவலான்னு கூட தெரியலையே. கடவுள் புண்ணியத்துல கொஞ்ச நாளாவது என் பொண்ணு ஐரா கூட நான் இருந்துட்டேன். என் பொண்ணை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் குழந்தைக்கு கூட கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டேன். அவளோட மழல பேச்சு, அவ குறும்புத்தனம் எல்லாத்தையும் கூடவே இருந்து ரசிச்சுட்டேன். இனிமே என் குழந்தைய அர்ஜுனனை பார்த்துப்பாரு. ஆனா அவருக்கு அகல்யாதான் வேணா தாராளமா கல்யாணம் பண்ணட்டும். நான் இந்த உலகத்துல இல்லைன்னா அதை நீங்க தடுத்துட கூடாது. ஆனா என் குழந்தை ஐராவை அந்த அகல்யாவை நம்பி மட்டும் நீங்க விட்டுற கூடாது.